நம்ம இந்த வீடியோல வந்து சர்ச்சிங் அல்காரிதம் பார்க்க போறோம். என்னென்ன சர்ச் பார்க்க போறோம்னா லீனியர் சர்ச் அண்ட் பைனியர் சர்ச். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம், லீனியர் சர்ச்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு. டேக் எக்ஸாம்பிள் ஒரு அரே எல்லாம் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு அரே இருக்கு. அதுல வந்து நம்ம என்ன பயன் பண்ணோம், எக்ஸ்னு எலமெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸ் வந்து அந்த அரேல இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபைன் பண்ணணும். நம்ம லீனியர் சர்ச்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம அரேயை ஃபுல்லா ஐட்ரேட் பண்ணிட்டு அந்த எக்ஸ் வந்து எந்த இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ டேக் எக்ஸாம்பிள் 3 1 5 6 8ன்னு கொடுத்துட்றாங்க. எக்ஸ் வந்து 5ன்னு கொடுத்துட்றாங்க. நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸா டிராவல் பண்ணிட்டு எந்த இண்டெக்ஸ் இருக்கோ அந்த இண்டெக்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதான் லீனியர் சர்ச். நம்ம லீனியர் சர்ச் வந்து நம்ம எதுல வேணா அப்ளை பண்ணலாம். லைக் சார்ட்டடா லிஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, அன்சார்ட்டடா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எதுல வேணா அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அரே ஃபுல்லா ஐட்ரேட் பண்ண போறோம். ஐட்ரேட் பண்ணிட்டு எந்த இண்டெக்ஸ்ல இருக்க மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். Suppose if nums of I equal to target இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த இண்டெக்ஸை வச்சுட்டு பிரேக் பண்ணிடலாம். சப்போஸ் அந்த அரேல அந்த எலமெண்டே இல்லைன்னா நமக்கு -1 நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். நம்ம லீனியர் சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா பிக் ஆஃப் n. ஏன்னா நம்ம n எலமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு இண்டெக்ஸா பார்க்கறதுனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n. ஸோ லீனியர் சர்ச் வந்து ஈஸியா நம்ம எல்லா இடையும் ஐட்ரேட் பண்ணி பார்த்துருவோம். பட் அது வந்து ஸ்லோவா இருக்கு. ஓகே, பிக் ஆஃப் n ஆகுது. சப்போஸ் நம்ம இதோட ஆப்டிமைஸா பண்ண முடியுமானா பண்ண முடியும். எப்படின்னா நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, லீனியர் சர்ச் வந்து பிக் ஆஃப் n ஆகும் டைம் காம்ப்ளெக்சிட்டி. பட் பைனரி சர்ச் வந்து பிக் ஆஃப் லாக் n ஆகும். பிளஸ் பைனரி சர்ச் வந்து நம்ம சார்ட்டட் அரே எலிமெண்ட் தான் பண்ண முடியும். லீனியர் சர்ச் வந்து நம்ம எனி அரேஸ்ல பண்ணலாம். ஓகே, அரே மட்டும் இல்ல, லிஸ்ட் ஸ்ட்ரிங் whatever நம்ம இதுல என்ன பண்ணலாம். இப்போ பைனரி சர்ச் அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அரே வந்து சார்ட்டடா இருக்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கு. ஸோ பைனரி சர்ச் எப்படி அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேக் எக்ஸாம்பிள் ஒரு அரே எடுத்துக்கலாம். ஒரு சார்ட்டட் அரே 1 2 4 8 11 13 17 எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இதுல என்ன சர்ச் பண்ண போறோம்னா 11 சர்ச் பண்ண போறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஹோல் அரேயும் சர்ச் பண்ணணும். ஓகே, ஹோல் அரேயும் சர்ச் பண்றப்போ நான் அந்த ஹோல் எலமெண்ட்ஸையும் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போனா இதுல மிடில் என்னன்னு பார்ப்பேன். இதுல மிடில் வந்து இந்த 8. ஓகேவா, அதாவது தேர்ட் இண்டெக்ஸ் தான் மிடில். ஸோ அது வந்து டார்கெட்டுக்கு ஈக்குவலான்னு பார்க்குறேன். ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சப்போஸ் ஈக்குவலா இல்லைன்னா என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஈக்குவலா இல்லைன்னா எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க வேல்யூஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு தெரியும். ஏன்னா இது வந்து 8 வந்து லெவல்ல வந்து கிரேட்டரா இருக்கு. 8 கீழே இருக்கிறதா ஸ்மால்லாம் இருக்க போகுது. ஸோ எனக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ தான் தேவையில்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன செய்யலாம், இதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு லிமிட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பார்த்தா போதும், ரிமைனிங் எலமெண்ட்ஸ் பார்த்தா போதும். அதே மாதிரி இதுல இப்போ மிடில் பார்ப்போம். இதுல மிடில் வந்து 13. இப்போ 13 வந்து 11 அதிகமா இருக்கு. ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியும்னா 13க்கு ரைட் சைடில் இருக்க எலமெண்ட் நமக்கு தேவையில்லைன்னு தெரியும். ஸோ நமக்கு இந்த ரேஞ்ச் மட்டும் பார்த்தா போதும். இப்போ 11 இருக்கு, 11 தான் மிடில், ஈக்குவலா இருக்கா ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுல 3 கண்டிஷன் தான். சப்போஸ் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்குறோம், மிடில் வந்து ஈக்குவலான ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இல்லைன்னா டார்கெட் வந்து கிரேட்டரா இருக்கான்னு பார்க்கிறோம். சப்போஸ் டார்கெட் கிரேட்டரா இருந்தா என்ன மீனிங்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற நம்ம லுக்அப் பண்ண வேணாம்னு அர்த்தம். ஒன்லி ரைட் சைடு மட்டும் பார்த்தா போதும். சப்போஸ் லெஸ்ஸா இருந்துச்சுன்னா ரைட் சைடை நம்ம லுக்அப் பண்ண தேவையில்லை. ரைட் சைடா நம்ம ஸ்ட்ரிங் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த 3 ஸ்டெப் தான் பண்ண போறோம். நம்ம இதை எப்படி கோட்ல அச்சீவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் நம்ம ஹோல் அரே சர்ச் பண்ணணும். ஸோ
லெஃப்ட்னு ஒன்று வச்சுக்கிறேன். லெஃப்ட் வந்து 0, ரைட் வந்து லாஸ்ட் எலிமெண்ட் வந்து n-1. ஸோ லெஃப்ட் லெஸ் தான் ரைட்டா அதுக்கு கீழே ஒர்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் மிடில் எடுக்க சொன்னேன். மிடில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா லெஃப்ட் பிளஸ் ரைட் டிவைட் பை 2னா மிடில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8:15 இருக்கு. 8:15க்கு மிடில் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா 8 பிளஸ் 15 பை 2 பண்ணா நமக்கு மிடில் கிடைச்சிடும். அதாவது 11ன்னு வரும். ஓகே, 8க்கும் 15க்கும் மிடில் வந்து 11. ஸோ இந்த 3 கண்டிஷன் தான் நம்ம சொன்னோம். சப்போஸ் மிட்டுக்கு டார்கெட் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்குறேன். டார்கெட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதான் அந்த இண்டெக்ஸ் தான் நமக்கு ஆன்சர். நம்ம பிரேக் பண்ணிடலாம். சப்போஸ் சப்போஸ் டார்கெட் வந்து கிரேட்டரா இருக்குன்னா என்ன மீனிங்? டார்கெட் கிரேட்டரா இருக்குன்னா அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க வேல்யூ தான் நம்ம பார்க்க தேவையில்ல. சே நம்ம இதுல எக்ஸாம்பிள் பார்த்ததுதான். இங்க டார்கெட் 11 இருக்கு, நம்ம 8 பார்த்தோம். ஓகேவா? இப்போ 8க்கு லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லாமே நமக்கு என்னன்னா 8ஓட கம்மியா இருக்க போகுது. ஓகே, 8க்கு லெஃப்ட் சைடுல இருக்கிற எல்லாமே 8க்கு கம்மியா இருக்க போகுது. ஸோ நம்ம 8க்கு லெஃப்ட் சைடை நெக்லேட் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் பிளஸ் ஒன்னு வச்சிடலாம். ஓகே, எல்ஸ் இல்ல என்ன அர்த்தம்? எல்ஸ் என்ன அர்த்தம்னா டார்கெட் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். டார்கெட் கம்மியானா என்ன செய்யலாம்? ரைட் சைட்ல இருக்கிறதா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரைட் இஸ் ஈக்குவல் டு மிட் -1. ஸோ இது மாதிரி நம்ம லிமிட்டை கம்மி பண்ணிட்டே வரதுனால நம்ம இதை பாஸ்டா முடிச்சிடலாம். நம்ம லீனியர் செட் வந்து பிக் ஆஃப் என்னு சொல்லியிருந்தோம். பைனரி செட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து log n. சப்போஸ் எனக்கு n வந்து 100ன்னு இருக்குன்னா நான் 10 சர்ச் கூட பண்ண தேவையில்ல. ஓகே, நான் அதுக்குள்ளே முடிச்சிடலாம்.